அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குதுங்க. இன்றைக்கி ஒன்றில் ரெண்டில் பல்வேறு சிறப்புகள் ஒன்றாவே சேர்ந்துருக்குது. இந்த மாதிரி நாள் நமக்கு கிடைக்கும்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும். பணம் பல வழியிலேருந்து நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 24ஆம் தேதி, மாசி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு மதியம் 3:47 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருந்தது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்குது. இது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது, அஷ்டலட்சுமி வழிபாடு செய்கிறதெல்லாம் சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு உரிய 6ங்கிற எண் சேர்க்கை இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த 6ங்கிற எண் சுக்கிரனுக்கு மட்டும் உரியது கிடையாது, முருகப்பெருமானுக்கும் உரியது. செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த எண் சேர்க்கை வர்றது சிறப்பு. தேதி 24ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வர 2யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்குது. அடுத்து இன்றைக்கி பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த எண்ணுன்னு சொல்லக்கூடிய நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் தேதி மாசி 12. இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை 1+2 நமக்கு 3, அதாவது 3ன்னு கிடைக்குது. அடுத்தது 6ங்கிற எண் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துடுது. அடுத்தது 9 அப்படிங்கிற எண் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. இது இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும். அதனால தான் சொன்னேன் இது மிக மிக சக்தி வாய்ந்த நாள்னு. இந்த நாளில் ஏற்கனவே முடிஞ்ச அளவுக்கு மதியம் 3:47 அல்லது இரவுக்குள்ளார துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சுருட்டி வைங்க. இதன் மூலமாக உங்களுக்கு புதுசாக சொத்து சேர்வதற்கான பாக்கியமும் கிடைக்கும், பணமும் சேரும், கடன் தீரும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு தூங்குங்க. இதன் மூலமாக 15 நாட்களுக்குள்ளார உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் தீரும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா நிச்சயமாக அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துடும். சரி, இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எதுவும் பரிகாரமெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது. ஜஸ்ட்டு தூங்கும்போது இது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா கூட நமக்கு நல்ல பலனை கொடுத்துரும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன 2 பரிகாரத்தையும் செஞ்சுருந்தாலும் இதையும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. கண்டிப்பாக க்ரீன் கலர் தான் வேணும். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பச்சை நிறத்தை அடிக்கடி நான் பயன்படுத்த சொல்லுவேன்ட்டு. இது வரைக்கும் வாங்கலினாலும் இனியாவது பச்சை நிறத்தில் சிவப்பு நிறத்துலலாம் ஒரு ஸ்கெட்ச் பென்சிலாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு. சரிங்களா? இன்றைக்கி பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம்லாம் கைமேல் பலன் கொடுக்குங்கிறதுனால தான் நம்ம இந்த கலர் எடுத்துக்கிறோம். இப்போ தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து தூங்குவோம் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த சமயத்தில் அமைதியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. பெட்ரூமாக ஹாலில் எங்கே வேணால் உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ என்னோடய கையில் வரைஞ்சிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே பார்த்து உங்களுடைய கையில் லெஃப்ட் ஹேண்டில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டில் வரைஞ்சிக்கணும். முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். முக்கோணம் பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த 369 இருக்கிறதுனால இந்த முக்கோணத்தை பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ இதை போட்டுட்டு இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் 369 அப்படிங்கிற நம்பர். இதை ஒவ்வொரு மூலையிலையும் நீங்கள் எழுதிக்கோங்க. உள்ளே 6ங்கிற நம்பர் போட்டுக்கோங்க.
கீழே வந்து 808 அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. இந்த நம்பரை நம்ம சாதாரணமான நாளில் பயன்படுத்தினாலும் பலன் கொடுத்துரும். இன்றைக்கி அஷ்டமி திதி இருக்கிறதுனால இந்த 808ங்கிறது நமக்கு சூப்பராக வந்து வேலை செய்யும். ஏன்னா அஷ்டமி திதியே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய 8வது திதி தான். இங்கே எல்லாத்துக்குமே ரிலேட்டடான எண்களாக தான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அடுத்து கொஞ்சம் கீழே பாருங்கள், இது வந்து மணிக்கட்டு பகுதி. இந்த மணிக்கட்டு பகுதியில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கணும். அஷ்டமி திதி அன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டாலுமே இன்ஃபினிட்டி சிம்பிளை இந்த இடத்துல போட்டுக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். புதுசாக நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் தெரியாது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்துட்டு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ இதை எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த எண்களை அப்படியே வந்து படிங்க. அடுத்தது கண்ணை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி, ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி, ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி. என்னிடம் பணம் தேவைக்கும் அதிகமாகவே இருக்கின்றது. அளவில்லாத செல்வம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. 4 திசைகளிலிருந்தும் என்னிடம் பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் வீட்டில் நிறைய பணம் இருக்கின்றது. என்னிடம் நிறைய பணம் இருக்கின்றது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் உங்கள் பேரில் வந்துட்டு அப்படியே க்ரெடிட் ஆகிட்டுருக்கிற மாதிரியும், உங்கள் பேரில் டெபாசிட் ஆகிருக்கிற மாதிரியும், உங்களுடைய கபோர்டில் பீரோலெல்லாம் அந்த லாக்கரில் பணம் அப்படியே கட்டுக்கட்டாக நீங்கள் அடுக்கி வச்சுருக்கிறீங்கிற மாதிரியும், ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் எல்லாம் பணம் நீங்கள் வச்சுருக்கிற மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக விசுவலைசேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து இது பலன் கொடுக்கும். சரிங்களா? இந்த விசுவலைசேஷன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. எதெல்லாம் வந்து உங்களுடைய கற்பனையில் கண்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இது நீங்கள் சரியாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கும் போது நைட்டு தூங்கும்போது உங்கள் கனவுல கூட பணத்தை நீங்கள் எண்ணுற மாதிரி, பேங்க்குக்கு போகிற மாதிரி, யார்கிட்டையாவது பணம் வாங்குற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம். இந்த கற்பனையில் கண்ட எல்லாமே நிஜமாவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இனி அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். இந்த அற்புதமான நாளில் இதை செஞ்ச எல்லாருக்குமே பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.